வெல்கம் டு ஐஷு விலாக். இன்னைக்கு வீடியோவில் டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி தேங்காய் உடைக்கணும் அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து கத்தி தான் யூஸ் பண்ணுவோம்ல. இதுக்கு மேலே கத்தி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு தோசை திருப்பி இருந்துச்சு அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து தேங்காய் உடைச்சிடலாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் உடைக்கும்போது செதறு கை மாதிரி உடைச்சிருவாங்க, துண்டு துண்டாக போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம துருவணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக பாதிக்கு பாதியாக நீங்கள் அழகாக தேங்காய் உடைச்சிடலாங்க. இப்போ இந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர் இல்ல அப்படின்னா, ஏதாவது ஒரு துணி பை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள தேங்காவ போட்டுட்டு இந்த மாதிரி சுத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா, நீங்க அந்த தோசை திருப்பிய வந்து திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஒரு 3, 4 தடவ அந்த தேங்காய திருப்பி அடிச்சீங்க அப்படின்னா, ரொம்ப அழகா உங்களுக்கு வந்து தேங்காய் உடைஞ்சு வந்துரும். வீடியோ நான் எங்கேயுமே வந்து கட் பண்ணல. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். இப்ப அந்த பைய வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம வந்து உடைக்கும்போது லைட்டா டேமேஜ் ஆகி, ஃபுல் தண்ணியுமே வந்து வெளியில போக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ரொம்ப அழகா வந்து தேங்காய் உடைஞ்சு வந்துருச்சுங்க. நம்ம வந்து கத்தி யூஸ் பண்ணி உடைச்சோம் அப்படின்னாலுமே, நம்ம இந்த அளவுக்கு உடைச்சிருப்போமா அப்படின்னு தெரியல. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து கத்தி யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு தேங்காய் உடைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம வந்து உடைச்சு எடுத்தோம் இல்லையா தேங்காய், அந்த தேங்காவ வந்து அந்த ஓட்டுல இருந்து உடனே நம்ம வந்து சடனா பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும்போது இட்லி பிளேட்டை உள்ளே வச்சுட்டு நம்ம எத்தனை தேங்காய் வந்து அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காயை அப்படியே நிமித்தி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் உங்களுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காவை வந்து எடுத்து வெளியில் வச்சு ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சடனாக நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து தேங்காயிலிருந்து அதாவது அந்த தேங்காய் ஓட்டுல இருந்து தேங்காயை ரொம்ப சூப்பரா நம்ம வந்து பிரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில நம்ம வந்து தேங்காய் வாங்கிட்டோம், அத வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. தேங்காய் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பா இருக்கிற மாதிரி ஒரு கத்தி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த தேங்காயோட சைடு பக்கத்துலலாம் அந்த கத்திய உள்ள விட்டு இந்த மாதிரி ஒரு 3, 4 தடவ வந்து திருப்பி திருப்பி விட்டீங்க அப்படின்னா, அந்த தேங்காய் வந்து அந்த ஓட்டுல இருந்து சூப்பரா உங்களுக்கு வந்து தனியா கழண்டு வந்துரும். அதிகமான குவான்டிட்டியில தேங்காய் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா, இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிரும். உங்களோட டைமும் வந்து ரொம்ப சேவ் பண்ண முடியும். பாருங்க ரொம்ப சூப்பரா அந்த ஓட்ல இருந்து தேங்காய் மட்டும் தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பிரிச்சு தனியா எடுத்தோம் இல்லையா தேங்காய். அந்த தேங்காவ சின்ன சின்ன பீஸஸா இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நீங்க வந்து உங்களோட ஃப்ரிட்ஜில இந்த தேங்காய ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, 3 மாசத்துலருந்து 4 மாசம் வரைக்கும் கூட நீங்க வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் நெனைப்பீங்க, இந்த மாதிரி வந்து வச்சு எடுத்தோம் அப்படின்னா, தேங்காய் வந்து வெந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் எதுவும் வெந்தெல்லாம் போகாதுங்க. தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இப்போ நம்ம பச்சையா உடைக்கும்போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கோ, அதே மாதிரி தான் இருக்கும். நீங்க ஒன்ஸ் வந்து இத ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த தேங்காய சின்ன சின்ன பீஸஸா இந்த மாதிரி வந்து குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இத வந்து ஒரு மிக்ஸி கப்ல வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 தடவை ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக பூ போல் கிடைக்கும். இந்த மாதிரி தேங்காய் வந்து ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டுட்டு உங்களோட ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மாதம் இல்லை 5 மாதம் வரைக்கும் கூட தேங்காய் வந்து கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம சமைக்கும்போது தேங்காய் உடைச்சு துருவி அத வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கும். அதுவும் வேலைக்கு போற லேடீஸா இருந்தா கண்டிப்பா பண்ணவே முடியாது இல்லையா? கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி வேலைகள நீங்க முன்னாடியே பிளான் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா நம்மளோட சமையலையும் முடிச்சிடலாங்க.
கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம எப்பவுமே வாங்கிட்டு வந்து வைக்கிற தேங்காவ, நீங்க வெளியில வைக்கிறத விட ஃப்ரிட்ஜில இந்த மாதிரி வந்து காய்கறி ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க இல்லையா? அந்த பாக்ஸ்ல இப்படி நிமித்தி வந்து வைங்க. அந்த தேங்காயோட குடுமி பகுதி மேல் பக்கமா இருக்கிற மாரி பார்த்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, தேங்காய் வந்து உங்களுக்கு கெட்டே போகாதுங்க. 2, 3 மாசம் ஆனாலுமே அப்படியே இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த ஐடியா. ஏன்னா நீங்க வந்து வெளியில வச்சுட்டீங்க அப்படின்னா, எப்படியும் ஒரு 1 வீக்லயே வந்து தேங்காய் கெட்டு போயிடும். ஆனா ஃப்ரிட்ஜில இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்க. மாச கணக்குல நல்லாருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கண்ணாடி பாட்டில்லாம் நம்ம வந்து ஆயில் போடுறதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு தடவையும் இந்த கண்ணாடி பாட்டில எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும்ல. கீழ விழுந்து எங்கன்னா உடைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு, சில டைம்ல வந்து கையில சறுக்கி கீழ விழுந்துருச்சு அப்படின்னா, பாட்டில் வந்து உடைஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா ஒரு ஐடியா என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அந்த சாக்ஸ்க்குள்ள நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிற எண்ணெய் பாட்டில வந்து போட்டு வச்சிடலாம். இந்த ஐடியா நீங்க வந்து கண்ணாடி பாட்டிலுக்கு மட்டும் கிடையாதுங்க. நார்மலா நீங்க வந்து கண்டெய்னர்ல ஆயில் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு தடவ நம்ம வந்து ஆயில் போட்டுட்டு நம்ம திரும்ப அந்த இடத்துல வைக்கும்போது, ஒரு மாதிரி ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆக ஆரம்பிக்கும். அதாவது அந்த பாட்டில் ஓரத்துல இருந்து கசிய ஆரம்பிக்கும். அப்படி ஆகும்போது அந்த பாட்டில் ஃபுல்லாவே வந்து ஆயில் ஆயிடுச்சு அப்படின்னா, சில டைம்ல நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது கை வந்து சறுக்கிரும்ல. அந்த மாதிரி பிரச்சனை வந்து வராம இருக்கிறதுக்காக, நீங்க இந்த மாதிரி சாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. நல்ல கிரிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம லீக் ஆகுற ஆயில் கூட உங்களுக்கு அந்த சாக்ஸ்லயே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு கூட நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கிளீன் பண்ண தெரியாமயே அப்படியே வந்து வாங்காம விட்டுருவாங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் பொறுத்த வரைக்குமே இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து வாரத்துல ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்பவுமே இத வந்து கிளீன் பண்ணும்போது அந்த அடியில வேர் பகுதி இருக்கும் பாருங்க, அத அப்படியே கட் பண்ணிட்டு, அந்த மேல் தோல வந்து அப்படியே உரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா, ஈஸியா உங்களுக்கு வந்து உரிக்க வந்துரும். ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மையோட இருக்கும் பாருங்க. மேல குட்டியா ஒரு தோல் மாதிரி இருக்கும் ஒயிட் கலர்ல. இப்ப நான் எடுக்கிறேன் பாருங்க. இந்த தோல் தான். அத வந்து தனியா எடுத்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த வெங்காயத்த மட்டும் நம்ம வந்து முன்னாடியே யூஸ் பண்ணிக்கணுங்க. ஏன்னா நீங்க வந்து இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து கட் பண்ணி பொரியல் பண்ண போறீங்க, இல்லன்னா ஏதாவது குழம்பு பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க வெங்காயத்தோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த கீரை பகுதிய மட்டும் நீங்க அப்புறமா தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, வெங்காயத்த வந்து அப்படியே சேர்த்து ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. எப்பவுமே வெங்காயம் வந்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால நான் வெங்காயம் மட்டுமே வந்து தனியா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பொரியலுக்காக. இந்த கீரைய மட்டும் தனியா நான் வந்து ஃப்ரிட்ஜில வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன்ல இருந்து வர்ற வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கட் பண்றதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். வழுவழுப்பு தன்மையோட இருக்கிறதுனால சறுக்கிட்டு போயிடும். ஆனா, நீங்க இந்த மாதிரி வந்து ஆனியன் சாப்பர்ல வந்து போட்டு நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா பூ போல உதிரி உதிரியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு குழம்புக்கோ, பொரியலுக்கோ வந்து இந்த வெங்காயத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ சூப்பரா பூவா உதிரி உதிரியா நமக்கு வந்து கட் ஆகி வந்திருக்குன்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு 6, 7 கிராம்பு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பு மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வீட்டு கிச்சன்ல இருக்கிற கரப்பான்பூச்சிய ரொம்ப ஈஸியா தொரத்திரலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில வந்து தண்ணி கொஞ்சமா ஊத்தி அந்த கிராம்ப போட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி ஊற விடும்போது அந்த கிராம்போட கலருக்கு ஏத்த மாதிரி அந்த தண்ணியும் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஆனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஊற வச்சு செய்றதுக்கு டைம் இல்ல அப்படின்னா, இந்த மாதிரி அப்படியே நீங்க வந்து தண்ணி கொஞ்சமா சேர்த்து ஒரு மிக்ஸி கப்ல போட்டு நல்லா நைஸா இத வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அந்த தண்ணியோட கலரே உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி இருக்கும். இத வந்து நம்ம ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்படி வடிகட்டி எடுத்த தண்ணியில ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி சோடா தூள் இருக்குல்ல, ஆப்ப சோடா அது வந்து சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்து நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமா கோல்கேட் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி சேர்க்கும்போது கொஞ்சம் கட்டி கட்டியா தான் இருக்கும். கை வச்சு கூட முடிஞ்ச வரைக்கும் அந்த பேஸ்ட்ட நல்லா கரைச்சி விட்டுருங்க அந்த தண்ணியில. அவ்வளோதாங்க இந்த 3 பொருள் மட்டும்தான். ரொம்ப சூப்பரா நம்மளோட லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இத நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த ஒரே ஒரு லிக்விட் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம கிச்சனில் எல்லா இடங்கள்லையுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரப்பான்பூச்சியோட தொல்லை வந்து இல்லாமே போயிடுங்க. இது வந்து ஒரு தடவை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு விட்டுறாம வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாளாவது நீங்கள் தொடர்ந்து உங்களோட கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். இந்த மாதிரி எப்போவுமே கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம கிச்சனை வந்து குப்பையாக போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து இந்த கரப்பான்பூச்சி தொல்லையெல்லாம் நிறையவே இருக்கும். ஏன்னா எங்கெல்லாம் நம்ம வந்து பொருட்களை கொஞ்சம் அதிகமான அளவில் நம்ம வந்து சேர்த்து வைக்கிறோம், இல்லை அட்டைப்பெட்டியெல்லாம் அதிகமாக அடுக்கி வச்சுருக்கோம் கிச்சனில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கரப்பான்பூச்சி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிராசரி பாட்டில்லாம் அடுக்கி வச்சிருக்கிற செல்ஃபில் இந்த மாதிரி மேலே பேப்பர்லாம் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பேப்பருக்கு அடியில் கண்டிப்பாக கரப்பான்பூச்சி வந்து வருங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லிக்விட் வந்து உங்களோட கிச்சனில் நீங்கள் ரெடி பண்ணி எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. எந்த இடங்கள்லலாம் வந்து கரப்பான்பூச்சி வருது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அடுப்புக்கு கீழே, அடுப்புக்கு பின்பக்கம், அதுக்கப்புறம் ஷெல்ஃபில் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் வருதோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அடுப்புக்கு மேலேயுமே நான் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அதோட கூட இந்த மாதிரி உங்களோட சிங்க் ஏரியாலையும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. முக்கியமாக நீங்கள் சிங்க்கில் தான் ஸ்ப்ரே பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த சிங்க்கோட ஹோல்ஸ் வழியாக நமக்கு வந்து மேலே இந்த கரப்பான்பூச்சி குட்டி குட்டி பூச்சிகள் எல்லாம் நிறைய வந்து வரும். அதே மாதிரி இந்த சிங்க்குக்கு கீழே பைப் இருக்கு இல்லையா, அது இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அது ஓப்பன் டைப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கரப்பான்பூச்சி தொல்லைகள் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த எல்லா இடத்தையுமே நான் வந்து தொடச்சி விட்டுட்டேன். தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணோம்ல, ஸோ அந்த இடம் எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேங்க. கண்டிப்பா இந்த மாதிரி வந்து நீங்க உங்களோட கிச்சன்ல பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான பூச்சி தொல்லைகள் வந்து குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம கிச்சனும் உங்களுக்கு வந்து ரொம்பவே நீட்டாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.